الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا وكنتم على شفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون وقال الله تعالى أيضا وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم واصبروا إن الله مع الصابرين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا ولا تناجشوا ولا تباغضوا ولا تدابروا ولا يبيع بعضكم على بيع بعض وكونوا عباد الله إخوانا المسلم أخو المسلم لا يظلمه ولا يخذله ولا يحقره التقوى ها هنا التقوى ها هنا التقوى ها هنا بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم كل المسلم على المسلم حرام دمه وماله وعرضه أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسول الله صلى الله عليه وسلم அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதிலும் அன்னாரை வழி தொடர்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉ தாபிஈன்கள் கியாமம் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் முஃமின்கள் அனைவரின் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இறை இல்லமா மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்தெந்த விடயங்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படி எனக்கும் உங்களுக்கும் கட்டளை பிறப்பித்துள்ளானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களையும் வாழ்க்கையில் இயலுமானவரை முடிந்தவரை எடுத்து நடக்கும்படியும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடக்குமாறு எனக்கும் உங்களுக்கும் விலக்கல் விடுத்தானோ வேண்டாம் என்று சொன்னானோ அப்படியாப்பட்ட அனைத்து விடயங்களை விட்டும் வாழ்க்கையில் முற்று முழுதாக விலகி ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஹிஜ்ரி 99வது வருடம் உமையாக்களினுடைய ஆட்சி காலம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய சமயம், அந்த நேரத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம்களிலிருந்து ஒரு தூதுவர் ரோம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். அந்த ரோம் நாட்டில் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு அந்த ரோம் நாட்டு அரசரிடம் விடை பெற்று செல்லும் பொழுது அவருக்கு ஒரு ஆவல், ஒரு ஆசை, இந்த ரோம் நாட்டை ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும், ஒரு ஜவுலா, ஒரு சுற்றுலா மேற்கொள்ள வேண்டும். அப்படியே அந்த ரோம் நாட்டை வலம் வருகிறார். அந்த ரோம் நாட்டில் ஒரு இடத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது
குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு சப்தம் கேட்கிறது. குர்ஆன் ஓதும் ஒரு சப்தம். அவருக்கு ஆச்சரியம், அந்த தூதுவருக்கு. கிறிஸ்தவ நாடு, அந்நியர்கள் வாழக்கூடிய நாடு, முஸ்லிம்கள் இஸ்லாமியர்களினுடைய வாடை கூட இல்லாத நாடு. இந்த நாட்டில் ஒரு குர்ஆன் ஓதும் சப்தம், ஒரு மனிதர் குர்ஆன் ஓதி கொண்டிருக்கிறார். ஆச்சரியம். அப்படியே அந்த சப்தம் இருக்கும் இடத்தை நோக்கி நடக்கிறார். அந்த மனிதரை பார்க்கும் பொழுது அந்த குர்ஆன் ஓதி கொண்டிருந்த மனிதர் 2 கண்களும் பிடுங்கப்பட்ட ஒரு குருட்டு மனிதராக இருக்கிறார். அந்த தூதுவர் அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வரவில்லை. மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் பதில் வரவில்லை. மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார். அந்த சலாத்துக்கு பதில் வரவில்லை. வந்த தூதுவர் சொன்னார், ஏ மனிதரே, அந்நியர்கள் வாழக்கூடிய, கிறிஸ்தவர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் ஒரு முஸ்லிமை பார்த்ததில் மிக சந்தோஷம். நீங்கள் இந்த இடத்திற்கு எப்படி வந்தீர்கள்? சொன்னார்கள், நான் இந்த நாட்டைச் சேர்ந்த ஒரு மனிதன். இந்த ரோம் நாட்டு மக்களால் என்னுடைய நாடு கைதியாக பிடிக்கப்பட்டு என்னுடன் ஒரு கூட்டம் கைது செய்யப்பட்டார்கள். அனைவரும் கொலை செய்யப்பட்டார்கள். கடைசியாக நான் மாத்திரம் மீதமானேன். என்னிடம் இந்த ரோம் நாட்டு அரசர் சொன்னார், ஒரு பெண்ணை காட்டி சொன்னார், நீ இந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்ய வேண்டும். நான் அதற்கு இணங்கவில்லை. அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். கடைசியாக இந்த ரோம் நாட்டு அரசரிடம் நான் அவருடைய கட்டளையை விடவும் என்னுடைய மார்க்கத்தை நான் முற்படுத்தி நான் ஒருபொழுதும் இந்த விபச்சாரத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் அவர் என்னுடைய 2 கண்களையும் பிடுங்கி இந்த இடத்தில் சிறைச்சாலையில் என்னை அடைத்து வைத்திருக்கிறார். இந்த கதையை கேட்டவுடன் அந்த வந்த தூதுவர் அப்படியே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் செல்லுகிறார்கள். சென்று இந்த கதையை சொல்லுகிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார் ரோம் நாட்டு அரசனுக்கு. அந்த கடிதத்தில் எழுதப்பட்ட விடயம் என்னவென்றால், ஹம்து ஸலவாத் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அம்மா பஅத், அதில் எழுதப்பட்ட விடயம், ஃபகத் பலகனி ஹபரு ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்ன மனிதரினுடைய ஒரு செய்தி, ஒரு இஸ்லாமிய ஒரு மனிதருடைய செய்தி, உன்னிடத்தில் சிறைச்சாலையில் பிடிபட்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான என்னுடைய சகோதரனுடைய ஒரு செய்தி என்னிடம் எத்திக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவரை நீ விடுவிக்க வேண்டும். அப்படி என்னுடைய கோரிக்கைக்கு நீ இணங்காவிட்டால் நான் ஒரு படையை அனுப்புவேன். அந்த ஒரு மனிதனுக்காக வேண்டி, ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி, ஒரு இஸ்லாமியருக்காக வேண்டி நான் ஒரு படையை அனுப்புவேன். அந்த படையினுடைய விசாலம், அந்த படையினுடைய ஆரம்பம் உன்னுடைய ரோம் நாட்டில் இருந்தால் அதனுடைய முடிவு என்னுடைய நாட்டில் இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம், ஒரு இஸ்லாமியன் நினைக்கவில்லை, ஒருவர்தானே, இந்த ஒருவருக்காக வேண்டி நாம் ஏன் சண்டை செய்ய வேண்டும்? ஒரு நாட்டுடன், அதுவும் வல்லரசாகிய, அந்த காலத்தில் இருந்த பெரும் வல்லரசாகிய ரோம் பாரசீகம், இவர்களோடு ஏன் சண்டை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி அந்த கடிதத்தை எழுதினார்கள். என்ன காரணம்? ஒரு முஸ்லிம் பெருமதியானவன், அவனுடைய உயிர் பெருமதியானது, அவனுடைய சொத்து செல்வம் பெருமதியானது, அவனுடைய மானம் பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து சொன்னார்கள், பிரியாவிடை கடைசி ஹஜ்ஜில் வைத்து சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் பெருமதியானவன். எந்த அளவு பெருமதி என்றால், அவனுடைய சொத்து செல்வம், அவனுடைய பணம் காசு, அவனுடைய உயிர், அவனுடைய மானம் இந்த மக்கமா நகரை விடவும், இந்த அஷ்ஹுருல் ஹுரும் என்று போற்றப்படக்கூடிய இந்த ஸுல்ஹிஜ்ஜா மாதத்தை விடவும்
இந்த அரஃபாவுடைய நாளை விடவும் பெருமதியானது என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுடைய ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். ஒற்றுமை, முஃமின்கள் என்ற அந்த சமூகம் ஒற்றுமையுள்ளவர்கள். அல் முஃமினூன கரஜுலின் வாஹிதின், முஃமின்கள் ஒரு சமூகம். யார் தெரியுமா? அவர்கள் ஒரு உடல் உறுப்பை கொண்ட ஒரு மனிதருக்கு சமானம் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு உடல் உறுப்பு கொண்ட ஒரு மனிதர் அவருடைய தலை காயம் ஏற்பட்டால் முழு உடம்பும் வருத்தத்தில் அவதிப்படுமோ, இதை போன்றுதான் முஃமின்கள். ஒரு முஃமினான மனிதனுக்கு ஏதாவது நோவினை ஏற்பட்டாலும் ஒட்டுமொத்த முஃமினான சமூகத்துக்கே அது வழி தரும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு யர்மூக்குடைய யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யர்மூக்குடைய யுத்தத்தின் பொழுது அபூ ஜஹம் இப்னு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, தன்னுடைய சாச்சாவினுடைய மகன் அவர் யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறார், அவருடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக வேண்டி அந்த யர்மூக்குடைய யுத்தம் நடைபெற்று முடிந்து அந்த யுத்த மைதானத்திற்கு வருகிறார். அந்த யுத்த மைதானத்தில் தன்னுடைய சாச்சாவினுடைய மகனை தேடுகிறார். அந்த அவருடைய சிறிய தந்தையினுடைய மகன் ஒன்றோ கொலை செய்யப்பட்டிருப்பார், அல்லது குற்றுயிராக இருப்பார், அல்லது வெட்டு காயங்களுடன் இருப்பார். கையில் தண்ணீரை எடுத்து கொண்டு செல்லுகிறார் தன்னுடைய சாச்சாவினுடைய மகனை தேடி. எப்படியோ கண்டுகொண்டு அந்த அந்த வாலிபரிடத்தில் இந்த அபூ ஜஹம் இப்னு ஹுதைஃபா தண்ணீரை கொடுக்கிறார். கொடுக்கும் பொழுது அருகில் இருந்து ஒரு சப்தம் கேட்கிறது. என்னுடைய உயிர் செல்ல போகிறது, என்னுடைய உயிர் பிரிய போகிறது, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள் என்ற சப்தம். இந்த கிட்ட இருந்த இந்த சாச்சாவினுடைய மகன் சொல்றாரு, கிட்ட யாரோ உயிர் பிரியும் தருணத்தில் இருக்கிறார், அவருக்கு கொண்டு போய் இந்த தண்ணீரை கொடுங்க. அருகில் போய் பார்த்தால் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் தண்ணீரை கொண்டு போகும் பொழுது அவர் தண்ணீரை குடிப்பதற்கு ஆயத்தமாகுகிறார். அருகிலிருந்து இன்னொரு சப்தம், என்னுடைய உயிர் செல்ல போகிறது, பிரிய போகிறது, எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். அவர் சொல்லுகிறார், அருகில் யாரோ தண்ணீர் தேவையாக இருக்கிறார், அவரிடத்தில் போய் இந்த தண்ணீரை கொடுங்க. அந்த சஹாபி இடத்துல போறாங்க தண்ணீர் கொடுப்பதற்காக வேண்டி. கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவரிடத்தில் போகும் பொழுதே அவருடைய ரூஹ் பிரிகிறது. மறுபடியும் ஓடோடி வருகிறார் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில். அருகில் வந்தவுடன் அவருடைய ரூஹம் பிரிகிறது. கடைசியாக தன்னுடைய சாச்சாவினுடைய மகனிடத்தில் வருகிறார், அவருடைய ரூஹம் பிரிந்து இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். கடைசி தருணத்தில் கூட ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்காமல் அடுத்தவருடைய உயிரை பாதுகாத்தவர்கள் தான் எம்முடைய மூதாதையர்கள். கண்ணியமானவர்களே, ஒற்றுமையுள்ள ஒரு சமூகம் எம்முடைய மூதாதையர்களிடத்தில் இருந்தது. பெரும் பெரும் சண்டை சச்சரவுகளிலும் ஒற்றுமை இருந்தது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா. முஃமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் சகோதரர்கள், ஒரு தாய் தந்தையர்களின் பிள்ளைகள் போன்றவர்கள், சகோதரர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமான சகோதரனுக்கு, இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ. நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வினுடைய ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு. ஒரு நாளும் பிரிந்து விட வேண்டாம். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தகாதஉ. நீங்கள் ஒருவருக்கொருவர் துண்டித்துக் கொள்ள வேண்டாம், சண்டை செய்து கொள்ள வேண்டாம். வலா ததாபரு. சண்டை செய்து ஒருவருக்கொருவர் புறமுதுகு காட்டி முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டாம். வலா தபாகது. ஒருவருக்கொருவர் கோபம் காட்டிக் கொள்ள வேண்டாம். வலா தஹாசது. ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம்.
பொறாமை கொள்ள வேண்டாம். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தையர்களுடைய பிள்ளைகள். வகூனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் என்று சொன்னார்கள். வலா யஹில்லு லிமுஸ்லிமின் ஐயஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேலால் வெறுப்பது ஹராம் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அபூதாவுதில் வரக்கூடிய ரிவாயத், யார் ஒரு முஸ்லிமான சகோதரன் இன்னொரு முஸ்லிமான சகோதரனோடு 1 வருடம் பேசாமல் இருப்பாரோ, இது எந்த பாவத்திற்கு சமானம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஸஃப் கிதமிஹி, அவருடைய இரத்தத்தை ஓட்டி அவரை கொலை செய்ததற்கு சமானம் என்று சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, 3 நாட்கள் தவணை கொடுக்கிறது இஸ்லாம். இஸ்லாமிய சகோதரத்துவத்துக்குள்ளால் 3 நாட்களுக்கு மேலால் பேசாமல் இருக்க முடியாது. அது எப்படியாப்பட்ட பிழையாக இருந்தாலும் சரி, குறைந்தது அவர் செய்த குற்றத்தை மறந்து சலாமாவது சொல்ல வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எப்படி ஒற்றுமைப்படுத்தினார்கள்? முழு உலகத்தை ஆட்சி செய்த, முழு உலகத்தில் 2/3 பகுதியை ஆட்சி செய்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படும் வேதனையை பார்த்து, அந்த கொடுமையை பார்த்து, தன்னிடத்தில் இருந்த பணத்தை கொடுத்து அவரை வாங்கி உரிமை விட்டார். இந்த நேரம் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், சய்யிதுனா அஅதக சய்யிதனா, சய்யிதுனா அஅதக சய்யிதனா, எங்களுடைய தலைவர் எங்களுடைய இன்னுமொரு தலைவரை வாங்கி உரிமை விட்டார் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவர் என்ற விடயத்தில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. இன்னுமொரு தலைவரை சொன்னார்கள். யாரை காட்டி சொன்னார்கள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபிசீனியாவில் இருந்து வந்த மனிதர், ஹபஷாவில் இருந்து வந்த மனிதர், ஒரு அடிமை. அவரை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய இந்த தலைவர் எங்களுடைய இந்த தலைவரை வாங்கி உரிமை விட்டார் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும் பொழுது 2 பெரும் கோத்திரங்கள் இருந்தார்கள். 2 பெரும் கோத்திரங்கள். இந்த கோத்திரங்களினுடைய பெயர்கள் அவுஸ், ஹஸ்ரஜ். பெரும் கோத்திரத்தினர்கள். 100 வருஷம் பகைமை இருந்தது. 100 வருஷம் பகைமை. அந்த அவுஸ் கோத்திரத்தினுடைய தலைவர் மரணிக்கும் பொழுது சொல்லுவார் தன்னுடைய மகனை பார்த்து, ஹஸ்ரஜில் யாராவது தலைவர்கள் இருக்கிறார்களா? என்னுடைய வசியத் அவருடைய தலையை வெட்டி அந்த மண்டையோட்டை எடுத்து அவருடைய அந்த மண்டையோட்டில் மதுபானம் நீ அருந்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு மௌத்தாகி விடுவார். 100 வருஷம் பகைமை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 100 வருஷம் பகைமையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் மதீனாவுக்கு. 10 வருடங்கள் தான் மதீனாவில் இருந்தார்கள். இந்த 2 கோத்திரத்தினர்களையும் ஒரு தாய் தந்தையர்களுடைய பிள்ளைகளை போன்று மாற்றினார்கள். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால், மதீனாவுக்கு வரும் பொழுது அந்த அவுஸ் கோத்திரத்தில் இருந்த தலைவர்களும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் இருந்த தலைவர்களும் தங்களுடைய தலைமைத்துவத்தை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். இதிலே இருந்த ஒரு மனிதர் தான் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர், அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல். இவர் யார் தெரியுமா? ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் தலைவர். எல்லாரும் தலைமைத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். மிக முக்கியமான விடயம் கண்ணியமானவர்களே, கொஞ்சம் தூங்காமல் கேட்போம். கொடுத்து விடுகிறார்கள். எல்லாரும் கொடுத்துட்டாங்க. நாங்கள் கொடுக்காமல் இருந்தால் சரியில்லை, எங்களை இனம் கண்டுருவாங்கன்னு சொல்லி மனசில் பகைமையை வச்சு கொண்டு தலைமைத்துவத்தை கொடுக்கிறார்.
அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு, இன்றைக்கு நேற்று வந்தவர், இன்றைக்கு நேற்று இந்த இடத்துக்கு வந்தவர், எங்கட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் வந்தான் வருத்தான் என்றுவான். கண்ணியமானவர்களே, எல்லாருமே வந்தவன் தான். என்ன வித்தியாசம்? அவங்க ஆரம்பத்தில் வந்தவங்க, மற்றவங்க கொஞ்சம் புறவாய் வந்தவங்க. இவங்களோட ரூல்ஸில் எப்படி இருக்குதோ தெரியாது. எத்தனை வருஷம் இருந்தால் இந்த ஊரில் இருந்தவன் என்ற பேர் வரும் என்று தெரியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாரும் வந்தவர்கள் தான், யாரும் முளைக்கல்ல. இந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் இருந்துச்சு, இத்தனை வருஷம் என்னுடைய கூட்டத்தை நான் தலைமைத்துவத்தில் பாதுகாத்து கொண்டிருந்தேன், இன்றைக்கு நேற்று வந்தவரிடத்தில் எல்லாரும் அந்த தலைமைத்துவத்தை கொடுத்துட்டாங்க, இன்றைக்கு தங்கடம் அப்படியே தலைமைத்துவத்தை கொடுக்கிறார். அதோட வெறி எப்படி தெரியுமா கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வெறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிக்கு நஊது பில்லாஹ் விபச்சாரி என்று பட்டம் சூட்ட அது காரணமாக இருந்தது. பனுல் முஸ்தலக்குடைய யுத்தத்தின் பொழுது ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பத்தினியான பெண், இவர்களை பார்த்து ஒரு விபச்சாரி என்று பட்டம் சூட்டினார். முதலாவது உஹது யுத்தத்தின் பொழுது 1000 பேர் இருந்த படையை சொன்னார், மானதிரி அலாமன குதுலு அன்ஃபுஸனா, எனக்கெண்டா விளங்குது இல்லை, நாங்கள் ஏன் எங்களோட உயிர்களை கொடுக்கணும் இன்றைக்கு நேற்று வந்தவருக்காக வேண்டி? எங்களோட பிள்ளைகள் எங்களோட மனை மக்கள் மதீனாவில் இருக்கிறாங்க, இன்றைக்கு நேற்று வந்தவருக்காக வேண்டி நாங்கள் ஏன் உயிரை கொடுக்கணும் என்று சொல்லி 3ல் ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் 1000 பேரில் 300 பேரை அப்படி கலட்டி கொண்டு கூட்டி வந்துட்டார். இப்படி நிறைய விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு என்றால் அவர் வஃபாத் ஆகிவிட்டார். அவருடைய மகன் வருகிறார், யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பா மௌத்தாகிட்டாரு, நீங்கள் அவருடைய எல்லா தவறுகளையும் மன்னிச்சு கொள்ளுங்க, உங்களோட மேலாடையை தாங்க யா ரசூலல்லாஹ், ஏண்ட வாப்பாக்கு கஃபன் செய்யணும் என்று சொன்ன நேரத்தில் எழும்பி உடனே தன்னுடைய மேலாடையை கலட்டி கொடுக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த தன்மை கண்ணியமானவர்களை, பேசும் என்னிடத்தில் முதலாவது வர வேண்டும், கேட்கும் உங்களிடத்திலும் வர வேண்டும். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை. யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாவுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க. எழும்பினார்கள் துஆ செய்வதற்காக வேண்டி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிடிச்சு அப்படி உட்கார வச்சாங்க. யா ரசூலல்லாஹ், துஆ செய்ய வேணாம், அவன் ஒரு முனாஃபிக் என்று சொன்னார். அடிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்காக வேண்டி எழும்புகிறார்கள், எழும்புகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்குறான், இஸ்தக்ஃபிர் லஹும் அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தாலும் பரவாயில்லை, அவு லா தஸ்தக்ஃபிர் லஹும், அவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடாவிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஃபலை யக்ஃபிரல்லாஹு லஹும், அல்லாஹ் ஒரு நாளும் அவர்களை மன்னிக்க போகிறது இல்லை. இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன், 70 விடுத்தமாவது நீங்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடினாலும் அவர்களை ஒரு நாளும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. கண்ணியமானவர்களே, ஆயத்து இறங்கி முடிச்சு. சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல்லாஹ் 70 தடவை என்று சொல்கிறான் தானே, 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் என்று, நான் அதை விடவும் அதிகமாக கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா என்று கேட்டான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் மன்னிக்கும் தன்மை, மறக்கும் தன்மை. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் எம்மிடத்திலும் இருக்கக்கூடிய நிறைய விடயங்கள் ஒற்றுமையாக இருக்கிறது, நிறைய விடயங்களில் வித்தியாசம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் காணப்பட்ட மிக முக்கியமான தன்மை, மன்னிப்பார்கள், மறப்பார்கள். ஆனால் நம்மவர்களிடத்தில் இருக்கக்கூடிய முதலாவது நான், இரண்டாவது நீங்கள். கண்ணியமானவர்களே, மன்னிக்கிறோம், ஆனால் அது மறக்கும் தன்மை என்னிடத்திலும் இல்லை, உங்களிடத்திலும் இல்லை. ஒரு நாள் சொல்லுவார், அவரை நான் மன்னிச்சிட்டேன் அந்த டைமில், ஆனால் அவர் எனக்கு இப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. ஏன் அதை சொன்னீங்க? அதை உங்களுக்கு மறக்க இயலாது, அதை மறக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள், மறந்தார்கள். இதுதான் எம்மிடத்தில் வர வேண்டிய தன்மை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் வரலாற்றில் ஒற்றுமையை பற்றி எழுதக்கூடிய நேரம் மிக முக்கியமான சம்பவங்களை பதிவு செய்கிறார்கள். அதிலே ஒரு விடயம்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஆட்சி காலம். இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 2ஆக உடைஞ்ச காலம்.
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்றாகத்தான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் ஒன்றாகத்தான் இருந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலேயும் ஒன்றாகத்தான் இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதின் காரணமாக 2 தலைமைத்துவத்துக்கு கீழால பிரிஞ்சிட்டு, ஷாம் தேசம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில், ஈராக் பக்தாத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில். கண்ணியமானவர்களே, 2ஆக உடைஞ்சிருந்த காலம். அந்த நேரத்தில் இது சான்ஸ், இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ரோம் நாட்டினுடைய அரசன் ஒரு கடிதம் எழுதுகிறான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அதில் எழுதப்பட்ட விடயம் என்னவென்றால், அந்த கடிதத்தில் எழுதுகிறார், அலிம்னா பிமா வகஅ பைனகும் வ பைன அலி இப்னு அபி தாலிப். முஆவியா, உங்களுக்கும் அலி இப்னு அபி தாலிபுக்கும் உள்ள மனஸ்தாபங்கள், பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா விஷயத்திலையும், அது தலைமைத்துவத்திலாக இருக்கலாம், ஹிலாஃபத்திலாக இருக்கலாம், ஒரு விடயத்தை சரியான முறையில் செஞ்சு முடிக்கக்கூடிய திறமையிலாக இருக்கலாம், எல்லாமே அலியை விடவும் உங்களுக்கு தான் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறார், உங்களுக்கு தான் இருக்கிறது. எங்கட காலத்திலையும் இருக்கிறான். 2 கூட்டம் இருக்கும், 3வது ஒரு கூட்டம் கொண்டு வருவான். இவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கதை, அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு கதை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது ஒரு சந்தோஷம், அது ஒரு விதமான ஒரு ஆனந்தம். சண்டை பார்க்கணும். சில ஆட்கள்கிட்ட பேசுகிறத காதால கேட்டிருக்கிறோம், அடிச்சு கொள்றான்வல் இல்லை, கையோங்குறான்வல் இல்லை, அதை பார்க்கறதுக்கு சரியான ஆசை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்தில் இந்த கடிதம் எழுதப்பட்டு அது கடைசியில் எழுதப்படுகிறது, நீங்க தான் எல்லாத்துக்கும் தகுதி, நான் ஒரு படையை உங்களுக்கு தருகிறேன், நீங்க என்ன செய்யுங்க, உங்களோட நாட்டு படையோடு சேர்ந்து நானும் நீங்களும் சேர்ந்து அலியை தாக்குவோம், பின்னால சாம்ராஜ்யத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பதில் கடிதம் எழுதுகிறார்கள் ரோம் நாட்டு அரசனுக்கு. நஹ்னு அஹவான், நாங்கள் 2 பேரும் சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், நாங்கள் சண்டை பிடிச்சு கொள்ளுவோம், சேர்ந்து கொள்ளுவோம். கேட்டாங்க, ஃபமா பாலுக அன் ததுகுல, எங்கள் 2 பேருக்கு நடுவில் நுழையிறதுக்கு நீ யாரு? அந்த நேரத்தில் சொன்னாங்க, நீ என்னையோட சேர தேவல்ல, நீ இப்படி சூழ்ச்சியை பயன்படுத்தியதனால் நானும் அலியும் சேர்ந்து ஒரு படையை திரட்டுவோம். அந்த படையினுடைய விசாலம் உன்னுடைய நாட்டில் ஆரம்பமாக இருந்தால் அந்த படையினுடைய கடைசி எம்முடைய நாட்டில் இருக்கும். நானும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கைகோர்த்து உன்னை தாக்குவோம் என்று சொன்னவர்கள் தான் எம்முடைய மூதாதையர்கள். ஒற்றுமையுள்ள சமூகம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, ஒற்றுமையை வலியுறுத்தினார்கள். ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லா விடயத்திலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை 2 பக்கங்களிலும் இருக்க வேண்டும், 2 பக்கத்திலையும் இருக்கணும். ஆனால் இன்றைக்கு நடக்கிறது வித்தியாசம். ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆனால் சில அடுத்த பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லை. கண்ணியமானவர்களே, அவர்கள் சண்டையிலேயே காலம் போகுது. கண்ணியமானவர்களே, எங்களுக்கு ஒரு மௌத்தோண்டி இருக்குது. நாங்கள் மௌத்தாகினத்துக்கு பின்னால் நாங்கள் சண்டை செஞ்ச எல்லா விடயங்களையும் அல்லாஹ் அந்த சக்கராத்தில் கண்ணுக்கு முன்னால் காட்டுவோம். அந்த நேரத்தில் நினைப்போம், நான் ஆரம்பத்திலே விட்டு கொடுத்து இருக்கலாமே, நான் ஆரம்பத்திலே இப்படி நடந்திருக்கலாமே. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவிப்பதற்காக வேண்டி இகாம சொல்லப்பட்டு சஃபை சீர் செய்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதில் ஒரு விடயத்தை சொல்லுகிறார், ரகசியமாக ஒரு விடயத்தை சொல்லுகிறார். அந்த விடயத்தை கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அந்த சஃப்பில் இருந்த மனிதர்கள் அப்படியே சொன்னாங்க, ஒரு கொஞ்ச நேரம் எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் வருகிறார்கள். தொழுகைக்கு மறுபடியும் சஃப்பை சீர் செய்கிறார்கள். அதுக்கு பின்னால் தொழுகிறார்கள், தொழுவிக்கிறார்கள். தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், தொழுகை மிக முக்கியமான ஒரு விடயம். சஃபில் மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஃபர்லான தொழுகையை விட்டுவிட்டு மிக மிக அவசரமாக எந்த இடத்திற்கு சென்றீர்கள் என்று கேட்ட நேரம் சொன்னாங்க, அந்த மனிதர் என் காதில் சொன்னார், மதீனாவுடைய தொங்கல்ல 2 கூட்டம் சண்டை பிடிச்சு அவர்கள் குரோதமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பல நாட்களாக அவர்களுடைய சண்டை நீண்டு கொண்டே இருக்கிறது. யார் சொல்லலாம், என்ன செய்கிறது என்று கேட்ட நேரம், அதனால தான் நான் அவர்கள் 2 கூட்டங்களையும் சேர்த்து வைப்பதற்காக வேண்டி, ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி நான் அந்த இடத்திற்கு சென்றேன் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, உலமாக்கள் எழுதுகிறாங்க எந்த அளவுக்கு என்றால் 2 கூட்டங்கள் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள், சண்டை சச்சரவாக காலம் இருப்பார்கள் என்றால் அந்த 2 கூட்டத்தினுடைய முசீபத் இந்த முழு ஊருக்கும் அது அப்படியே சேரும் என்று எழுதுகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எழுதுகிறார்கள் எந்த அளவுக்கு என்றால், அடுத்த அண்டை வீட்டுக்காரன் செய்யக்கூடிய மிக பெரும் பாவங்கள் அடுத்த வீட்டுக்காரனை தாக்கும். அதே போன்றுதான் இந்த சண்டை சச்சரவு, பேசாமல் கதைக்காமல் குரோதமாக இருப்பது முழு ஊரையும் தாக்கும். கண்ணியமானவர்களே, 100 வருடத்தினுடைய பகைமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைத்தார்கள். இந்த அவுஸ் கஸ்ரஜ் யார் தெரியுமா? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் யார் என்றால் ஒரு தாய் தந்தையர்களின் பிள்ளைகள். நான தம்பி, அவுஸ் என்றவர் நானா, ஹஸ்ரஜ் என்றவர் தம்பி. அவுஸ் என்றவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஹஸ்ரஜ் என்பவர்களுடைய பிள்ளைகளுக்கும் 100 வருஷத்தினுடைய பகமை. 100 வருஷத்தினுடைய பகமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்து வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகினதுக்கு பின்னால், கடைசியாக இந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாகினதுக்கு பின்னால் அவர்களினுடைய பின்பற்றுபவர்கள், அந்த ஈராக்குடைய தேசத்தில் இருந்தவர்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன், அவர்களை கூப்பிட்டு பையாத் செய்கிறாங்க. 6 மாதம் ஆட்சி செய்கிறாங்க. 6 மாதத்திலேயும் ஒரே ஒரு சிந்தனை தான், இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் 2ஆக இருக்குது, இது எப்படி ஒற்றுமைப்படுத்துறது யோசிச்சு கடைசியாக முடிவெடுத்தாங்க, ஏண்ட கையில் இருக்கக்கூடிய இந்த ஈராக், பக்தாத், இந்த ஆட்சியை நான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கொடுத்தால் அந்த ஆட்சி அப்படியே ஒன்றாக மாறிடும். கண்ணியமானவர்கள், யாருக்கு இந்த மனசு வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே அந்த ஆட்சியை கொடுத்து சொன்னார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் இதுக்கு பின்னால் முழு சாம்ராஜ்யத்தையும் நீங்கள் ஆட்சி செய்யுங்க, இந்த ஈராக்கையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த பக்தாதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் ஆட்சி செய்யுங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலத்தில் தனக்கு முன்னால் 2 பேர குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறாங்க, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய இந்த குழந்தை இருக்கிறாரே, பிற்காலத்தில் 2 பெரும் சாம்ராஜ்யத்தையே ஒன்று சேர்ப்பவராக இருப்பார் என்று சொன்னாங்க. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மௌத்துக்கு பின்னால், கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் 30 வருஷத்துக்கு பின்னால் இந்த ஆட்சி அப்படியே தூக்கி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையில் கொடுத்து அதை அப்படியே ஒன்றாக மாற்றினார். இதுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இதுதான் ஒற்றுமை. கண்ணியமானவர்களே, விட்டு கொடுப்போம், அனுசரித்து வாழுவோம், சகோதரத்துவத்தை விளங்கி வாழுவோம், சிறந்தவர்களாக வாழ்ந்து சிறந்தவர்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், குற்றங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், தப்பு தவறுகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். நீ இரக்கமுள்ள ரப்பு யா அல்லாஹ், சங்கையான ரப்பு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களோட உம்மா வாப்பா ஸ்ரீதேவிகளை மன்னிச்சிக்கோ யா அல்லாஹ், எங்களோட உஸ்தாத்மார்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த குத்துபாவில் பேசப்பட்ட இந்த தலையங்கம், இதில் இருக்கக்கூடிய பிரயோஜனமான விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அருள்பாலிப்பாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. வஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.